விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஏய் ஏய் கட்ட போட்ட சட்டை ஒண்ணுதான். இங்க வா. என்ன நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போயிட்டே இருக்க? ஹலோ, அதான் சாரி சொன்னல. சாரி சொன்னா எனக்கு கொம்பு முளைக்காதா? கொம்பா? ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும், தெரியும்ல? தெரியாதா? சரி சரி, இன்னொரு தடவை முட்டு. சீக்கிரமா முட்டுப்பா. அங்க சாமி எனக்காக வெயிட்டிங். என் பின்னாடி 2 எறும்பு வருதுன்னு சொல்லுச்சான். 2வது எறும்பு என் பின்னாடி 1 எறும்பு வருதுன்னு சொல்லுச்சான். 3வது எறும்பு என் பின்னாடி 2 எறும்பு வருதுன்னு சொல்லுச்சான். அது எப்படி? அது எப்படிமா? அதான் நானும் கேக்குறேன், எப்படி? சமந்தி, உங்களுக்கு தெரியுமா அது? அது அது வந்து ஒருவேளை அந்த 3 எறும்பும் ரவுண்டா சுத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, ரவுண்டா சுத்துனா 2வது எறும்பு பின்னாடியும் 2 எறும்பு போகணுமே. ஆமால சமந்தி, அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே? நீயே சொல்லுமா. சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? 3வது எறும்பு போய் சொல்லிடுச்சு. சமந்தி, நான் வரேன் சமந்தி. ஐயோ ஐயோ ஐயோ, ஒன்னே தொலைச்சிட்டியா? நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியா தெரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்பா முன்னாடி அப்படியே பேசுவ? ஒண்ணு நானே திட்டிக்கிட்டேன். இதுக்காக போன் பண்ணலாம் வெளியே போக வேண்டாம். அப்பாடி சிரிச்சிட்டியா? தேங்க்யூ சந்தோஷ். அப்பா இருக்காரு, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சத்தம் போடக்கூடாது, பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், அவ்வளவுதானே? 3 கூட அர்த்தம் தானம்மா? அர்த்தம் எல்லாம் ஒண்ணுதான் முத்து, ஆனா இதெல்லாம் ஃபாலோ பண்றதுதான் கஷ்டம். ஏண்டி எல்லாரும் முன்னாடி ஆன்டின் கூப்பிடுற? பேசாம பேர் சொல்லி கூப்பிடு. பேசாம எப்படி பேர் சொல்ல முடியும்? ஜோக்கா? சரி, சந்தோஷ் வீட்ல நல்ல பேர் வாங்கிட்டியா? சாப்பிடும்போது மேல படாம இருக்க கிளாத் போட்டுக்க சொல்லி கொடுக்கலையா? சாப்பிடும் போது சிந்தாம சாப்பிட சொல்லி கொடுத்திருக்காங்க. அது எப்பவுமே ஹாசினி சாப்பிடறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுவா. இல்ல, ஐட்டம்ஸ் நிறைய இருக்குல்ல, அதிகமா சாப்பிட கூடாதுன்னு கண்ணை மூடிக்கிட்டு கம்மியா சாப்பிடு கம்மியா சாப்பிடுன்னு மனசு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? சாப்பிடும் போது யாரும் பேச மாட்டீங்களா? நீ புதுசா வந்திருக்கலம்மா, அதனாலதான். சாப்பிடு. சரி, நீங்க வந்து உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியும்பா அங்கிள். ஆக்சுவலா நான் வந்திருக்கவே கூடாது, ஆனா சந்தோஷ் ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் வந்தேன். இல்ல, எங்க அப்பா அறநிலையத்துறையில ஒர்க் பண்றாரு. எங்களுக்கு எல்லா கோவிலையும் அர்ச்சனை ஃப்ரீ, தெரியுமா? அப்ப பிரசாதம் ஃப்ரீ முத்து. அங்கிள், நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அங்கிள். நீ எப்பவும் இப்படிதான் பேசுவியா? இல்ல அங்கிள், புது இடம்ல, அதனால இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் பேசுறேன். இல்ல சந்தோஷ்? நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நான் கூட ஒரு முடிவு எடுத்தேன். முதல்ல என்ன பேச விடு. அப்பா, நான் சொல்றதையும் நான் பேசிட்டு இருக்கேன்ல. அப்பா ப்ளீஸ். Will you please let me say something? நான் பேசலாமா அங்கிள்? ஹாசினி, நீ சும்மா இரு. அப்பா, எனக்கு சந்தோஷ் வேண்டாம் அங்கிள், நான் போயிடுறேன். எனக்கு எங்க எப்படி பேசணும்னு தெரியாது அங்கிள். இப்ப கூட நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது நான் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றேன். இது சரியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா சந்தோஷுக்கு நான் சரியானவ இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுதாங்க. நீங்க இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்னப்போ 7 நாள்ல ஒருத்தரை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது அக்கு. ஆனா சந்தோஷ பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்.
முதல்லலாம் சும்மா 4 வார்த்தை பேசும்பா, இப்ப பேசவே வேண்டாங்கிறான். முன்னெல்லாம் என்கிட்ட சந்தோஷமா பேசுறதுக்காகவே போன் பண்ணுவான், இப்போ திட்டுறதுக்காகவே போன் பண்றான். முன்னாடிலாம் என்கிட்ட எது பிடிச்சிருக்குன்னு சொன்னானோ இப்போ அதையே பிடிக்கலங்கிறான். இப்போ நான் இங்க இருந்து போறது சந்தோஷ் என்ன திட்டுறாங்கிறதுக்காக இல்ல, இதுக்கு முன்னாடி கூட சந்தோஷ் என்ன திட்டுவான். அதுல லவ் இருந்துச்சு, இப்போ அது இல்ல. எங்க வீட்ல நான் ஒருத்தி மட்டும் இருந்தப்ப கூட தனியா இருக்கிறத ஃபீல் பண்ணதில்ல. ஆனா இங்க என்ன சுத்தி இத்தனை பேர் இருந்தும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, சோ தேஜஸ்வினி, சந்தோஷ் சுப்பிரமணியம், ஜெனிலியா ரொம்ப கியூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல. நிறைய வெரைட்டிஸ் இமோஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி ரொம்ப கியூட்டா ஆரம்பிச்சிங்க அண்ட் ஃபினிஷிங் வந்து ஒரு அந்த பேத்தட்டிக்கா ஒரு பேத்தோ சீன் மாதிரி எடுத்து பண்ணீங்க. நல்லா இருந்துச்சு தேஜஸ்வினி. உங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பார்க்கறதுக்கு அந்த சந்தோஷ் சுப்பிரமணியம்ல எந்த அளவுக்கு அவங்க எனர்ஜெட்டிக்கா பண்ணாங்களோ அதே அளவுக்கு நீங்களும் எனர்ஜெட்டிக்கா பண்ணீங்க. வெரி குட். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தருண் மாஸ்டர் கேட்போம். எஸ் மாஸ்டர். ஜெனிலியா மாதிரி டிவைனா இருந்தது. தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் இன்னும் கொஞ்சம் திஸ் இஸ் அவுட் ஆஃப் தி ட்ராக், இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் உன்னோட எக்ஸ்பிரஷன், இன்னும் கொஞ்சம் கியூட்னஸ் எடுத்து வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனிலியா நீ தான். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மாஸ்டர். பிரசன்னா மாஸ்டர். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மாஸ்டர். கியூட், கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்லா பண்ணீங்க. ஜஸ்ட் தட் இன்னும் கொஞ்சம் இந்த பப்ளினஸ் இருக்குல்ல, அந்த ஒரு துருதுருப்பு அண்ட் தட் எப்படின்னா லைக் அந்த கேரக்டருக்கான அந்த லைவ்லினஸ் கொஞ்சம் மிஸ்ஸிங். யூ ஆர் பிட் நர்வஸ்ன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுது. பட் அது மாத்திரம் வாஸ் டிஃபெக்ட். பட் டயலாக் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் இட் வாஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ மாஸ்டர்.